ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் கடலை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு 10 நிமிஷத்தில் கேசரி விட சுலபமான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ அதை செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்லேயே எல்லா பொருட்களும் அளந்து சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் சர்க்கரைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம பாகுபதம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சர்க்கரை மட்டும் நம்ம கரைச்சி எடுத்தால் போதும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இது முழுமையாக நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு சின்ன வாணலி வச்சுட்டு இதில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்க போகிறோமோ அந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன். நெய் உருக்கிட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் மொத்தமாகவே நெய்யாவே சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். ஆனால் நம்ம மொத்தமாக நெய் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் 1/4 கப் நெய் 1/4 கப் எண்ணெய் மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நல்லா சூடானது 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா இந்த மாவை வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். லைட்டாக ஒரு டார்க் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு நெய்யில் வறுப்படும் போது டக்குன்னு கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா கொஞ்சம் டார்க் கலராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த சர்க்கரையை தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றுனோம்னா தெரிக்கும். அதே மாதிரி ஊற்றும் போது ஓரத்தில் ஒரு பக்கமாக ஊற்றுங்க. அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு சர்க்கரை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க தண்ணியும் நம்ம ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் விழுகாத மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு அவ்வளோவா கட்டிகள் விழுகாது. விழுந்தாலுமே அது உடஞ்சி வந்துடும். இப்போ அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நமக்கு அந்த மாவு நெய்யில் வறுபடுறதுக்கு மட்டும்தான் ஒரு 2-3 நிமிஷம் டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. நம்ம சர்க்கரை தண்ணி ஊற்றின உடனே மாவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு நல்லா அந்த ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் இதிலேருந்து நெய் லேசாக கசிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கடலை மாவு அல்வா ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கேசரி செய்கிறத விடவே ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.